மேடையிலேயே மயங்கி விழுந்த ராஜா இப்போ நிலைமை என்ன? அப்பல்லோ மருத்துவமனை இப்பதான் அந்த முக்கிய அறிக்கையை வெளியிட்டிருக்கு. அடுத்த 50 செகண்ட் கவனிங்க, முழு உண்மையும் சொல்றேன். சென்னையில ஒரு தனியார் டிவி விவாதம். முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர்னு எல்லாரும் வந்திருந்த அந்த பிரம்மாண்ட மேடை விவாதம் உச்சத்துல இருக்கும்போது திடீர்னு ராஜா அவர்கள் நிலை குலைஞ்சு சரிஞ்சிட்டாரு. அங்கிருந்த தமிழிசை சவுந்தரராஜன் உடனே முதலுதவி செஞ்சாங்க. சர்க்கரை குறைவுன்னு முதல்ல நினைச்சாங்க. ஆனா ரத்த அழுத்தம் காரணமா மூளை பக்கவாதம் தாக்கி இருக்கலாம்னு சந்தேகம் கிளம்புச்சு. நம்ம சென்னை 1000 விளக்கு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல இப்போ தீவிர சிகிச்சை போயிட்டு இருக்கு. எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துடுச்சு. ஆமாங்க, அவருக்கு பக்கவாத பாதிப்பு ஏற்பட்டது உண்மைதான்னு மருத்துவமனை உறுதி செஞ்சிருக்காங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவர் இப்போ நலமா இருக்காரு, சொந்தக்காரங்க கூட பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு ஹாஸ்பிட்டல் தரப்பு சொல்லி இருக்காங்க. தேர்தல் வர்ற நேரத்துல இப்படி நடந்தது பாஜக தொண்டர்களை ரொம்பவே அதிர வச்சிருக்கு. அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதரோட உயிர் முக்கியம். அவர் சீக்கிரம் குணமடைந்து திரும்ப வருவாருன்னு எதிர்பார்க்கலாம். ராஜா அவர்கள் மீண்டும் அரசியலில் ஆக்டிவா ஆகணும்னு நினைக்கிறீங்களா? உங்க கருத்து என்ன? சொல்லுங்க. தொடர் அப்டேட்ஸ்க்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது தமிழ் ட்ரெண்ட்ஸ் சென்ட்ரல். அதிர்ச்சி மேடையிலேயே.